அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல சைன்டு டெஸ்ட் சிங்கிள் டேட்டா அதிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது எல்லாமே எது கீழ சார் வரும்னா, நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் கீழ வரும். நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு கீழ தான் இது எல்லாமே வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்ன குடுத்திருக்கான்னு பாருங்க. The following data constitute a random sample of 15 measurements of the octane rating in a certain kind of gas line. சரிங்களா? ஸோ டேட்டாஸ் குடுத்திருக்கோம். Test the null hypothesis mu equals to 98.0. ஸோ தெளிவா சம்லயே குடுத்துட்டோம். H naught equals to mu equals to 98.0 குடுத்துட்டோம். Against the alternate hypothesis mu greater than 98.0, mu greater than 98.0. இது என்னன்னா, இது alternate hypothesis. சரிங்களா? ஸோ null hypothesis, alternate hypothesis ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ யூஸ் ஆல்பா, level of significance alpha is equal to 0.01 கொடுத்துட்டோம். Conduct a sign test to test the hypothesis. சரிங்களா? ஸோ சைன் டெஸ்ட்டுக்கு நமக்கு மெயினா என்ன தேவைப்படுதுன்னா, மீடியன் தேவைப்படும். சைன் டெஸ்ட் நமக்கு முக்கியமா வேண்டியது மீடியன் சொல்லுவோம். ஸோ மீடியன் கொடுக்கல அப்படின்னா நம்ம மீடியன் ஃபைண்ட் பண்ணணும். இங்க மீடியன் வேல்யூ கொடுத்துட்டோம். என்ன சார் மீடியன் வேல்யூனா 98.0. ஸோ மீடியன் வேல்யூ 98.0. ஸோ வேல்யூ டேட்டா நம்ம கொடுத்த டேட்டா கிரேட்டர் தேன் 98 இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளஸ் சிம்பிள் கொடுத்துக்கணும். அதே டேட்டா கொடுத்துக்கூடிய டேட்டா லெஸ் தேன் 98 விட குறைவா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சிம்பிள் கொடுக்கும். அவ்வளவுதான் சார் இதுல மெயினா பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா டேரக்டா எழுதிக்கலாம்ல சார். 99 எழுதுறாங்க அப்படியே எழுதிக்கங்க. 99 102.3 99.8 100.5 99.7 96.2. இப்போ வேல்யூஸ் எழுதிட்டோம் இல்லைங்களா? இப்போ நம்ம பிளஸ் மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும். கிரேட்டர் தேன் 98னா பிளஸ் கொடுப்போம். ஸோ கண்டிப்பா கிரேட்டர் தேன் 98 தான். ஸோ இதுவும் பிளஸ் தான். தென் பிளஸ் 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 இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் லெஸ் தேன் 98 இருக்கு. இதுவும் பிளஸ் தென் பிளஸ் இது லெஸ் தேன் மைனஸ் பிளஸ் தென் பிளஸ் தென் பிளஸ் தென் பிளஸ் எக்ஸாக்டா இருக்கு. எக்ஸாக்டா இருந்தா 0 போட்டுக்கலாம். இது பிளஸ். ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் பிளஸ் சைன் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் மைனஸ் சைன் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் 0 எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஸோ பிளஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க சார். பிளஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. ஸோ பிளஸ் சைனு 12 0 1 மட்டும்தான் இருக்கு. நெகட்டிவ் சைன் பார்த்தீங்கன்னா 1 and 2. ஒன்லி 2 நெகட்டிவ் சைன். ஒன்லி 2 நெகட்டிவ் சைன். இப்போ எனக்கு ஸ்மால் n வேணும். ஸ்மால் nன்றது நம்பர் ஆஃப் பிளஸ் அண்ட் நம்பர் ஆஃப் மைனஸ் சைன் எக்ஸப்ட் 0. அப்போ பிளஸ் 12 இருக்கு, மைனஸ் 2 இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ 14. என்னோட வேல்யூ 14. இப்போ நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ன்றது என்ன சார்னா பி டேஷ் கண்டுபிடிக்கணும். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். இதுல டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இல்லைங்களா? ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்றது என்னன்னா பி டேஷ். அந்த பி டேஷ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் சார். பி டினோட்ஸ் ப்ராபபிலிட்டி. எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கே எடுத்தாலும் சந்தோஷம், இல்ல பி எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கே எடுத்தாலும் சந்தோஷம். சரிங்களா? ஸோ எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கே எடுத்தா கேவோட வேல்யூ நம்பர் ஆஃப் மைனஸ் சைன். இல்ல கேவோட வேல்யூ கிரேட்டர் தென் எடுத்தீங்கன்னா k equals to number of plus. Suppose so less than minus. அப்போ மைனஸ் சூஸ் பண்ற மாதிரி இருந்தா k வேல்யூ 2.
மைனஸ் சூஸ் பண்ற மாதிரி இருந்தா k வேல்யூ 2, பிளஸ் சூஸ் பண்ற மாதிரி இருந்தா k வேல்யூ 12. சரிங்களா? இப்போ இது இந்த p டினோட்ஸ் பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். p எப்படி சார் ஃபைண்ட் பண்றதுன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் சார், வேற ஒண்ணுமே இல்லை. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அப்ப இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணணும்னா நமக்கு முதல்ல ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தெரியணும். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கா சார்? P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா NCX P பவர் X Q பவர் N மைனஸ் X கமா X ஈக்குவல் டு 0, 1, 2 எக்ஸெட்ரா N. சரிங்களா? அப்ப N நமக்கு தெரியும். N ஓட வேல்யூ 14 இங்க இருக்கு. அப்ப இது சார் நமக்கு தெரியாது, P மட்டும் தெரியாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சைன்டு டெஸ்ட் பொறுத்த அளவுக்கு ஆஸ் பர் அஸ் சைன்டு டெஸ்ட், இந்த சைன்டு டெஸ்ட் பொறுத்த அளவுக்கு Pக்கான வேல்யூ டிஃபால்ட் 1/2 தான் சார். Pக்கான வேல்யூ 1/2 தான். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த அளவுக்கு Qக்கான வேல்யூ என்னன்னா 1 மைனஸ் P. அப்போ 1 மைனஸ் 1/2. அப்போ Qவோட வேல்யூ என்ன சார்னா அது 1/2 தான். போத் P and Q 1/2 தான். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. என்னோட வேல்யூ 14 கொடுத்துருக்கோம். 14 C X unknown, P வேல்யூ 1/2 பவர் X, Q வேல்யூ 1/2 பவர் 14 மைனஸ் X. சரிங்களா? ஸோ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்க சார். 14CX அப்படி இருக்கட்டும். இந்த டேர்ம் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேர்ம் மட்டும் எடுத்தால் என்ன சார் ஆகும்? A பவர் X இன்டூ A பவர் 14 மைனஸ் X இருக்கு. அப்போ பவர்ஸில் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். அப்போ X பிளஸ் 14 மைனஸ் X. அப்போ Xும் X பேலன்ஸ் ஆயிரும். A பவர் 14 கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஏவோட வேல்யூ என்ன சார்? 1/2. ஸோ 1/2 பவர் 14. அவ்வளோதான் சார். இது என்ன? P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் எக்ஸ். ஸோ நம்ம எய்தர் இந்த P டேஷ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்காக எய்தர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு K எடுத்தாலும் சரி, இல்லை கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு K எடுத்தாலும் சரி, ஆன்சர் சேமாக தான் வரும் சார். கண்டிப்பாக வரணும். ஸோ நம்ம ரெண்டுமே செக் பண்ணி பார்த்துடலாம். ரெண்டுமே செக் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கான்னு வேணால் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் P ஆஃப் X லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு K எடுக்கும். இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு K சூஸ் பண்ணோன்னா K என்னன்னா நெகட்டிவ் சைன். Kன்றது மைனஸ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் சைன் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு. ரெண்டு நெகட்டிவ் சைன் தான் இருக்கு. அப்போ என்ன ஆகும் பாருங்க? P ஆஃப் X லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு K, Kக்கான வேல்யூ 2. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க சார்? P ஆஃப் 2 விட குறைவாக இருக்கணும். என்னைக்குமே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 0. அப்போ Xக்கான வேல்யூ 0 பிளஸ் Xக்கான வேல்யூ 1 பிளஸ் Xக்கான வேல்யூ 2. ஓகேங்களா? X ஈக்குவல் டு 2. ஸோ நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோங்க. Xோட வேல்யூ 0, 1, 2 எக்ஸெட்ரா 14 வரைக்கும் போகும். அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. X ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்மில் Xக்கு பதிலாக 0 போடுங்க. அப்போ 14CX 14C0 அடுத்த வேல்யூ 14C1 பிளஸ் 14C2. ஸோ த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் 1/2 பவர் 14 கான்ஸ்டன்ட். அது சும்மா தான் சார் இருக்கும் எல்லா டேர்ம்லையும். 1/2 பவர் 14ன்றது கான்ஸ்டன்ட், எல்லாத்தையும் காமனாக இருக்கும். இப்போ NC0வோட வேல்யூ என்ன சார்னா 1. டவுட்னா போட்டுங்க, கேட்ச் எடுத்துக்கங்க. 14 ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி டிவிஷன் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணால் C வந்து 14C0னா 1 தான். அதே மாதிரி 14C1னா 14 தான். 14C1ஓட வேல்யூ என்ன சார்னா அதே 14 தான். தென் 14C2ஓட வேல்யூ என்ன சார்னா 91. 14C2ஓட வேல்யூ 91. அது கூட 1/2 ஹோல் பவர் 14 ஆட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல 1/2 பவர் சிம்பிள் 14 கொடுத்துட்டு அது கூட ஆட் பண்ணுவோம். 1 பிளஸ் 14 பிளஸ் 91 ஆட் பண்ணிட்டு ஒரு 3 டெசிமல் பிளேசஸ் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 0.0065 கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் சார். 0.0065 கூட நம்மளால ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இது என்ன சார்னா X லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. இதுதான் என்ன சார் சொல்லுவோம்? P டேஷ் சொல்லுவோம். P டேஷோட வேல்யூ 0.0065. அதாவது நான்
நெகட்டிவ் சிம்பிள் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை சார் நான் பாசிட்டிவ் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா சூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இப்போ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கே. அப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன சார் ஆகும்? கேன்றது நம்பர் ஆஃப் பிளஸ் பாசிட்டிவ் சிம்பிள்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சிம்பிள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க சார். நம்ம கையில் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சிம்பிள் எவ்வளோ சார் வச்சிருக்கோம்? 12 பாசிட்டிவ் சிம்பிள் வச்சிருக்கு இல்லைங்களா? அப்போ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 12. அப்போ நமக்கு மேக்ஸிமம் என்ன எவ்வளோ தூரம் சார் போகுதுன்னா 14 வரைக்கும் போகுது. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 12, தென் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 13 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 14. சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12. அப்போ வாட் எவர் இட் இஸ் 1/2 ஹோல் பவர் 14 கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸுக்கு 12 போட்டு என்ன சார் ஆகும்? இந்த டைம் தானே சார், இதுதானே சார் நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த டைம் கான்ஸ்டன்ட், இந்த டைம் கான்ஸ்டன்ட் ஆகும். இப்போ இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். 14c 12 13 14 போகும், அவ்வளோதான் சார். 14c 12 பிளஸ் 14c 13 பிளஸ் 14c 14 இல்லைங்களா? இப்போ 1/2 பவர் 14 அப்படியே இருக்கட்டும் சார். 14c 12க்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. 14 ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி டிவிஷன் சிம்பிள் போட்டிங்கன்னா c வந்துடும். 14c 12க்கான ஆன்சர் 91 பிளஸ் 14c 13க்கான வேல்யூ 14, தென் 14c 14க்கான வேல்யூ 1. சரிங்களா? இப்போ முன்னாடி பாருங்க சார், இது ரெண்டும் ஒன்று தானே. இங்கே பாருங்க சார் 1 14 91, இங்கேயும் 1 14 91, ரெண்டுமே சேம் தான். என்ன டவுட்னா இங்கே பார்த்துங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க 1 பிளஸ் 14 பிளஸ் 91, இங்கே பாருங்க 1 14 91 தான். வெளியே 1/2 ஹோல் பவர் 14, இங்கேயும் 1/2 ஹோல் பவர் 14. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் வேல்யூ சேமாக தான் வரும். ஏன்னா சில பேர் டவுட் வந்து இதை சூஸ் பண்ணுறதா சார் அதை சூஸ் பண்ணுறதா சார்ன்ற அந்த டவுட் வந்துருக்கு. எதை சூஸ் பண்ணாலும் பி டேஷோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஃபைன். இப்போ பி டேஷ் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு இப்போ என்ன சார் பண்ணுறது? கன்க்ளூஷன் தான். ஃபைனல் வேல்யூ எழுதிட வேண்டியதுதான். ஸோ கன்க்ளூஷன். ஸோ கிளியர்லி இது பி டெஸ்ட், சைன்டு பி டெஸ்ட். அப்போ பியோட வேல்யூ என்ன சார்? என்ன லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லியிருக்கோம்? 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ கால்குலேட்டட் வேல்யூ, கால்குலேட்டட் P dash ஓட வேல்யூ less than 0 P less than P 0.05 இருக்கு. ஸோ P dash ஓட வேல்யூ அதாவது 0.0065ன்றது less than 0.05 இருக்கு. ஸோ இது கிரேட்டர் தேனா இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவோம், லெஸ் தேனா இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவோம். ஸோ ரிஜெக்ட் H0. இது மட்டும் கான்ட்ரவர்சியலாக வந்துருக்கு. ஆப்போசிட் யூஸ்வலாக என்ன ஆகுதுன்னா டேபிள் வேல்யூ அதிகமாக இருக்கணும், கேல்குலேட் பண்ண வேல்யூ குறைவாக இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ரிஜெக்ட் H0 விச் மீன்ஸ் மியூ ஈக்குவல்ஸ் டு 98.0ன்றது அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்ன சார்? அக்செப்ட் H1. H1 என்ன சார் சொல்றது? மியூ கிரேட்டர் தேன் 98.0. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.